அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கு. இது அப்டேட் நம்பர் 23. அப்டேட் நம்பர் 22ல் நம்ம வீடியோ பதிவு வெளியிடும்போது சொன்னோம், உங்ககிட்ட 5 மணிக்கு ரீச் ஆனால் கூட இந்த கிரம்ஷோர் 4 என்ற ஏவுகணையை இஸ்ரேலை நோக்கி அனுப்பிட்டோம், மக்களே தயாராக இருந்துக்கோங்க, முடிஞ்சால் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் ஈரான் தரப்பில் வீடியோ பதிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, அங்கே கிடைத்த பதிவுகள் என்ன, பெரிய அளவுக்கான தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல். பதற்ற நிலையில் இருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேல் என்ன சம்பவம் செஞ்சுருக்காங்க, அமெரிக்காவுடைய முக்கியமான விமான நிலையத்தை மறுபடியும் அடிச்சிருக்காங்க, பயன்படுத்த முடியுமா முடியாதான்ற அளவுக்கான ஒரு கேள்விக்குறிகளை வைத்திருக்காங்க. மிடில் ஈஸ்டில் எடுக்கப்படுகிற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, தொடர்ந்து ஈரான் அடுத்தடுத்த கப்பல்களை இழந்து கொண்டே இருக்கிறது என்று அமெரிக்க தரப்பில் அதிகாரப்பூர்வமான விளக்கங்களையும் பதிவுகளையும் ஆதாரங்களையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்துக்குள்ள நுழைய போகிறோம். முடிஞ்சால் ஹெல்மெட் மாட்டிட்டு வாங்க. நிறைய பதிவுகள் இருக்குது. அது குண்டு மலையாக பொழிஞ்சிட்டு இருக்கு, பார்க்குற இடம்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. தீக்காயம் பற்ற போது அதையும் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்கிறேன். நான் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக அவங்கள கூட்டிகிட்டு வரதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களை எங்கே தெரியுமா கூட்டிகிட்டு போகிறேன், டெல்லவியூவில் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய தாக்குதல் இலக்காக்கப்பட்டிருக்கிறது. வாங்க நண்பர்களே, நம்ம இஸ்ரேலை நோக்கி நமது பயணத்தை கிளப்பலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று இரவு நம்ம இந்திய நேரப்படி கரெக்டாக ஒரு 12:45 ஈரான் கிளைம் பண்ணாங்க, அந்த கிரம்ஷோர் 4 ஏவுகணை மிகவும் எங்களின் சக்தி வாய்ந்த ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி அனுப்பியிருக்கும். இஸ்ரேல் மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் எண்ணம் இருந்தால் நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள், இது எங்களின் அதி முக்கியம் வாய்ந்த ஏவுகணை, முடிந்தால் தடுத்து பாருங்கள்ன்ற மாதிரிலாம் வீடியோ பதிவும் வெளியிட்டு ஒரு மிரட்டலை விடுத்திருந்தாங்க. ஏன்னா இது 2000 கிலோமீட்டர் மேலே போய் தாக்கல் நடத்தக்கூடியது. அதுக்கான பதிவுகள் நம்ம பார்க்க முடியுது. எங்கன்னா ஜோர்டன் வழியாக கிராஸ் ஆகி போயிருக்கு. ஜோர்டன் வழியாக கிராஸ் ஆகி போகும்போது ஜோர்டன்ல இருந்து எடுத்த பதிவுகளும் அப்படியே வழியில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. நம்மளும் நைட்டு வீடியோ பதிவு எடுக்கும்போது ஆஹா அனுப்பிட்டாங்களா ரைட்டு அப்படின்னு நினைச்சோம். அந்த வேரட் என்னாச்சுன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட கொத்து குண்டுகளாக பிரியுது. அதாவது சிங்கிள் வேரட்டு ஃபுல்லாக 80 டார்கெட்டுக்கு மேலே பிரிஞ்சிருக்கு. 80 டார்கெட் மேலே பிரிஞ்சதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய அயன் டோம்லேருந்து மீதியெல்லாம் தடுமாறிடுச்சு. இப்போ சிங்கிள் க்ரூஸ் மிசைல்ஸோ இல்லை பாலிஸ்டிக் ஏவுகணைகளோ வேறு ஏதாவதுன்னா அது சிங்கிளாக தடுத்துரும். 8 டார்கெட்டாக பிரியறதுனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. பாதி அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பாதி, அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். டெல்லவியூவில் நைட்டே ஃபுல்லாக தீயணைப்பு வீரர்கள் முழுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய தாக்குதல்களுக்கு ஆகப்பட்டிருக்கிறது. இன்னும் சேதாரம் சேரவில்லை. ஆனால் நிச்சயம் டெல்லவியூ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது. அப்போ இதுவரை ஈரான் பயன்படுத்தாத மிக அதிநவீன ஆயுதங்கள், லாஸ்ட் டைம் கூட அவங்க பயன்படுத்துறது, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சொல்லிகிட்டே இருந்தாங்க, ரைட் நாங்கள் எங்களோட சாம்பிளை காட்டிட்டோம், இனி இதே மாதிரி அடிக்கடி வீடியோ பதிவுகள் வரும்னாங்க. இப்போ ஃபார்மர் IRGCனுடைய ஏரோஸ்பேஸ் கமாண்டர், அவர் இப்போ இறந்து போயிட்டார். இப்போ அன்னைக்கு தாக்குதலில் அவர் அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஒரு தடவை, என்னுடைய இறுதி ஆசை என்னன்னா நான் உயிரோடு இருக்கும்போது அந்த கிரம்ஷோர் 4 ஏவுகணையை இஸ்ரேல் மீது அனுப்பணும், இதுதான் என்னுடைய இறுதி ஆசையா இருந்ததுன்னு சொன்னாரு. பட் அவர் இறந்து போயிட்டார். பட் அவரோட நினைவாக கூட இருக்குன்ற மாதிரி அங்கே ஈரான் தரப்புல பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஜோர்டனுடைய விமான நிலையத்தை கொஞ்சம் காலி பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஜோர்டன் பார்த்துருக்காங்க, ஒரு ஏவுகணைகள் அங்கிருந்து வருது அப்படின்னா எல்லா தடைகளும் தாண்டி தான் வருது. அதாவது செங்கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இருக்கு, அங்கிருந்து இடைமறித்து தாக்கல் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜோர்டனுடைய விமான நிலையம் இருக்குல்ல, அங்கிருந்து இடைமறித்து தாக்கல் நடத்துறாங்க. அப்புறம் இஸ்ரேலுக்கு பின்னாடி ஒரு போர்க்கப்பல் இருக்கு, அங்கிருந்து இடைமறித்து தாக்கல் நடத்துறாங்க. இப்போ பிரான்ஸுடைய போர்க்கப்பல் இருக்குல்ல, அவங்களுமே நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்துறோன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் தாண்டி விழும்போது அங்கே இருக்கக்கூடிய விமான தளங்களை நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த தாக்குதல் இன்று காலையில் வந்ததுனால அதற்கு முன்பு நேற்று முழுவதும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியதா பல தடவை ஈரான் தரப்புல கிளைம் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னாங்கன்னா தாக்குதல் இல்லை. இதை வரைபடத்தை பாருங்க. இது 5ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலைன்றதுனால இந்த பதிவு கிடைக்கல. அதற்கு முன்பு வரைக்கும் பாருங்க, நம்பர் 1 போட்டிருக்கிற நம்பர் எங்க இருக்கு, பாலஸ்தீன்ல இருக்கா, பாலஸ்தீனுக்குள்ள அதுவும் இடைமறித்து வீழ்த்தப்பட்டு டீபரிஸ் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஈரானுடைய மிசைல்ஸ்
கிராஷ் இன் சதர்ன் நேபிளஸ் என்ற பகுதியில் கிராஷ் ஆகிருக்கும் ஒன்று. இரண்டாவது பதிவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சென்ட்ரல் பார்ட்டில் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றைய பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ரொம்ப நிசப்தமாக இருந்திருப்பாங்க அதிகாலை 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த இலக்குகள் டெல்லவியூவில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, இல்லை ஓரளவுக்கு சேஃப் ஆகிட்டாங்களான்றதை பார்க்கலாம். ஆனால் அனுப்பும் போதே மக்கள் எல்லாமே பதுங்கு குழிக்கு போயிட்டாங்க. உயிரிழப்புகள் இருக்காது, சேதாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னன்னா, சவுதி அரேபியாவும் இடையில சொல்றாங்க எங்ககிட்டயும் வந்தது, நாங்கள் அதை இடைமறித்து தாக்கல் நடத்திட்டோம், மற்றும் 3 to 4 வந்தது, நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோன்றாங்க. ஆனால் குவைத் என்ன சொல்றாங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியல. அல் சலீம் பேஸ், இது கொஞ்சம் மிகப்பெரிய பேஸ், தொடர்ந்து இவங்க குவைத்தில் இந்த இலக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. நீ பக்கத்தில் பார்க்குற பதிவுகள் கூட அதுதான். அல் சலீம் ஏர்பேஸ் குவைத்தில் இருக்கு இல்லையா, இது பெரிய தாக்கல் நிகழ்த்தின உடனே குவைத் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, ஓகே, அமெரிக்காவுடைய எம்பசியினுடைய ஸ்டாஃப், அங்கே ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து ஒரு குடியிருப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் நாடு நீங்கள் கிளம்பிடுங்க, வேறு யாருமே இருக்காதீங்கன்ட்டாங்க. குறிப்பாக அமெரிக்கர்கள் யாரும் குவைத்தில் இருக்க வேண்டாம், இது உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு உத்தரவாதமாக இருக்கட்டும், கிளம்புங்க, எல்லாருமே கிளம்பிடுங்க, எந்த குடியிருப்புலேருந்து எதுவுமே வேண்டாம்னு இறுதியாக முடிவு எடுத்துட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அது இல்லாமல் குவைத்தினுடைய ஏர்பேஸில் வேலை செய்கிறதுக்கு ஒரு சில அமெரிக்கர்கள் இருக்காங்க, அவங்கள கூட பாதி பேர் இருங்க, பாதி பேர் கிளம்பிடுங்கன்றாங்க. அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இவங்க குவைத்தினுடைய ஏர்பேஸை க்ளோஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. மீதி இயங்கும், அதுக்காக இயங்காமலாம் இருக்காது, ஏன்னா அமெரிக்கர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அப்போ தான் அவங்க குவைத் வந்து நினச்சிருப்பாங்கல்ல, எப்பா கடைசியில் நீங்கள் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அப்பா கிளம்புங்கப்பா அப்படின்னு யார் இப்போ குவைத்தோட மனநிலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் பக்ரைனில் வந்து மனாமான்ற ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று, அந்த கேபிட்டல் பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஒரு ஹோட்டலில். எவ்வளோ பேர் சேதாரம் அப்படின்னு தெரியல. இந்த கிரம்ஷோர் போர் 4 ஏவுகணை அனுப்பின உடனே ஈரானுக்குள்ளார ஒரே செலிப்ரேஷன், இளைய போடுங்களே வெடியே, நம்ம வந்து வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. இந்த வெற்றி கொண்டாட்டம் அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் வரும், நம்ம ஈஸியாக அமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, பட் இது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக அமையும். ஏன்னா மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுதுல்ல. அப்போ முன்ன நடந்த போராட்டம் நிஜமாவே விலைவாசிக்கு எதிராக நடந்த போராட்டம் இல்லையா? அப்போ ஆட்சியாளர்கள் அவர்கள் எல்லாமே தீவிரவாதிகளாக சுட்டாங்களே அப்படின்னா அதுவும் ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இப்போ போராட்டக்காரர்கள் என்னன்னா, எப்போ அவங்க நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இஸ்ரேல் அமெரிக்கா மீது எதிர்த்து தாக்கல் நடத்துகின்ற ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதாவது டெல்லவியூவில் கிரம்ஷோர் போர், அப்புறம் குவைத்தில் விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்குதல், அப்புறம் பக்ரைனில் ஒரு ஹோட்டல் மீது தாக்குதல் நேற்று இரவு நடந்தது. அப்புறம் சவுதி அரேபியா சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டாங்க, மீதி இடங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பெருசாக இன்சிடென்ட் இல்லை. அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா 2 இடத்துல பெரிய இன்சிடெண்ட்டாக பார்க்க முடியுது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் இறுதி வார்னிங் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த சூழ்நிலை நீடித்தால் அமெரிக்காவில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய எம்பசி, அதாவது ஈரானுடைய எம்பசியெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்படுவார் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுக்குறாங்க. ஐஆர்ஜிசியோட கமாண்டர் வேறு ஏதாவது சம்திங், அவங்களுக்கு இறுதியாக நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், ஆயுதங்களை போட்டுருங்க, சரண்டர் ஆகுங்க, நீல் டவுன், முட்டி போட்டு ஐயா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள், ஆட்சி மாற்ற சிறப்பாக நிகழும், உங்களுக்கு உயிர் பேச்சை நான் கொடுக்குறேன், அதனால் பிழைத்து கொள்ளுங்கள்ன்ற மாதிரி தான். அதாவது அப்படி ஒரு பேட்டர் அப்படி பேசுவாள், ஏய் தலை இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், ஆனால் உயிர் இருக்காதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார்? ஈரானை பார்த்து. உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா, உயிர் வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, உங்கள் நாடு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஐஆர்ஜிசி முட்டி போட்டு சரண்டர் ஆகிட்டு, ஐயா எங்களை மன்னித்து விடுங்களா, ஆயுதங்களை போடுங்க, உங்களை நாங்கள் உயிரோட விட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் அங்கே நிலைமை வேற மாதிரி இருக்குது. இருந்தாலும் மனுஷன் ரொம்ப போல்டாக அடிச்சே தீர்வுன்ற மாதிரி யார் தரப்பில் இருக்கிறாரு? ட்ரம்ப் தரப்பில் இருக்கிறாரு. இப்போ கத்தாருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துட்டு இதுக்கப்புறமும் அந்த அமெரிக்காவுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இல்லையா, கத்தார் மட்டும் இல்லை, அரபு நாடுகளே என்ன யோசனை பண்ணுறாங்கன்னா, ஐயா நீங்கள் வசனம் கூட எவ்வளோ நல்லா பேசிக்கோ, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த இஷ்யூவை எங்களுக்கு 15 நாளுக்குள்ளேயோ இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளேயோ நீங்கள் முடிக்கலைன்னா நாங்கள் இழந்து போயிடுவோம், எல்லா எண்ணெய் கிணறுகளையும் இழந்து போயிடுவோம். தொடர்ந்து அடிச்சே இருக்கிறாங்க எண்ணெய் கிணறுகள். நேற்று கூட ஒரு எண்ணெய் கிணறு வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. லாஸ்ட் என்ன பேப்கோன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெய் கிணறு வந்து எண்ணெய் இல்லை, கேஸ் ஃபீல்டு, அது அங்கே பற்றி எரிஞ்சிட்டு இருந்ததை பார்க்க முடியுது.
ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கிறனால தான் அடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதனால இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அமெரிக்க நிறுவனங்களை கேன்சல் பண்ணிட்டா பங்காளிங்க அடிக்காம விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனையில ஆலோசனை பண்ணியதாக ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு 15 நாளைக்குள்ள நீங்க முடிக்கலாம், நாங்க எங்க போயிடும், எங்க எண்ணெய் கிணறு எல்லாமே போயிடும் போல, மறுபடியும் இதை புனரமைக்கணும்னா 3-4 மாசத்துக்கு மேல ஆயிடும், அதனால சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செஞ்சு விடுங்க பாஸ், இல்லைன்னா நாங்க உங்க பிசினஸ் டீலை கேன்சல் பண்றோம்ன்றாங்க. என்ன சொல்லி நீங்க உள்ள வந்தீங்க? எங்களை பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தானே ஒப்பந்தம் போட்டீங்க, அடிக்கிறாங்களே பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அரபு நாடுகளுடைய கோரிக்கை. ஆக்சுவலா யூஏ என்ன பண்ணிட்டாங்க, இந்த நான் உங்ககிட்ட டெய்லியும் காட்டுறேன், அதிகமான இலக்குகள் ஆக்கப்பட்டது யூஏ தாங்க. ஃபுல்லாக அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டுமொத்தமாக 1000க்கும் மேற்பட்ட தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் 1028 இன்சிடென்ட் இது வரைக்கும். அடுத்து தான் குவைத்து, அப்புறம் பக்ரைன், அப்புறம் கத்தார், அதுக்கப்புறம் தான் லெபனான், மீதி எல்லாமே. அதை இப்போ யூஏ தான் ரொம்ப பெரிய டார்கெட் வைக்கிறாங்க. சும்மா போர் அடிச்சாவே போதும், இவங்க அமெரிக்கா வந்து யூஏக்கு அனுப்பிடுறாங்களே 2 அனுப்பலே அப்படின்ட்டு யூஏ நோக்கி அனுப்பிடுறாங்க. அப்போ யூஏ கிட்ட வந்து பெரிய அசட் இருக்கு, ஈரானுடைய அசட் வந்து பில்லியன் கணக்கான அமௌண்ட் இருக்கான். ஏன்னா அவங்க பெருசாக டீல்லாம் இருக்குது. அதனால் யூஏ இன்னைக்கு சொல்லிட்டாங்க, நாங்களும் பொறுத்து பார்த்தோம், என்னமோ நீ எங்களை மட்டுமே குறி வைக்கிற, ஏன் பின்னாடி மற்ற நாட்டில் இருக்குது அவங்களாம் அடிக்க வேண்டியது தானே, இல்லை எங்களை மட்டும் ஏழை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, யூஏஇ ஈரானுடைய சொத்துக்களை முழுமையாக முடக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் அதுக்கான முழு அறிவிப்பு வரப்போகிறது. ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள் அமெரிக்கா ஈரானுடைய நீர்மூழ்கி கப்பலை சுட்டு வீழ்த்தியதா சொன்னாங்க இல்லையா, அது உண்மைதான். எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய 3 அதில் வேலை செஞ்சவங்க 3 பேர் இறந்து போனதா செய்தி வந்திருக்கிறது. ஸோ அது உண்மைதான்ட்டாங்க. அப்போ ஈரான் இந்த இடத்துல ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் தன்னிடம் இருந்த நீர்மூழ்கி கப்பலை இழந்து விட்டது ஈரான். இந்த நீர்மூழ்கி கப்பலை வைத்துதான் அமெரிக்காவுடைய போர் கப்பலை தாக்கல் நடத்தலாம் என்ற எண்ணத்தில் இருந்த ஈரானுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதாவது போர்க்கப்பல்கள் இழக்கிறத தாண்டி நீர்மூழ்கி கப்பலையும் இழந்துட்டாங்கன்னா அது பெரிய ஒரு லாஸ். ஈரான் அனௌன்ஸ் பண்ணனாலும் அல்பனீஸ் சார்பாக எங்க சிட்டிசன் 3 பேர் இறந்துட்டாங்கன்றத சொல்றாங்க. ஸோ அதனால மற்ற எல்லா சேனலும் உறுதிப்படுத்தி இருக்காங்க, இதுவரை அமைதியாக நிசப்தமாக இருக்கிறது என்பது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஈரானுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா எனக்கு ரிசல்ட் வேணும், முடிச்சுட்டு நான் கியூபாவுக்கு போகணுன்றாரு. யாரு? ட்ரம்ப். எனக்கு சீக்கிரமா ரிசல்ட் வேணும், என்ன ஏப்ப வளவளன்னு இழுக்கிறீங்க, டக்குன்னு எனக்கு முடிச்சு விடுங்க அப்படின்னு கேட்கறாரு. ஏதோ நாளைக்கோ மறுநாளும் முடிக்கிற மாதிரி. ஆனா அடுத்த டார்கெட் அவர் கியூபா தானோ, மீது எல்லாமே வந்துருச்சா, கியூபா மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சு வந்துடுறாரு. மனுஷன் இவருக்கா நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. இப்போ நம்ம அமெரிக்கா இன்னைக்கு சென்காம் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதுவரை 30 கப்பல்கள் அடிச்சிருக்கோம் ஒட்டு மொத்தமாக அவங்களது. அவங்க நேவியே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வீடியோ பதிவு வெளியிட்டு இது வந்து IRIS ஷீட் பஹாரி IRGCயோட நேவி ட்ரோன் கேரியர். இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பேந்தர் அப்பாஸ் பகுதியில் இருந்தது, அதையும் அடிச்சிட்டோம். இதுவரை அவங்க 30 நேவல் வெசல்ஸை வந்து ஒட்டுமொத்தமாக இழந்திருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்படும், அனைத்தும் அவங்க இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஈரான் நேவல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் 200 டீப் இன்சைடு ஈரான் டார்கெட்டை வந்து அடித்திருக்கோம் கடந்த 72 மணி நேரத்தில். 2000 LB பெனிட்ரேட்டர் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமா நாங்கள் 2000 LB பவுண்ட் அளவுக்கு நாங்கள் வந்து பாம் வந்து இறக்கியிருக்கிறோம். ஈரானுக்குள்ளார நிறைய கட்டிடங்கள் வந்து மண்ணோடு மண்ணாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவங்களுடைய இலக்குகள், முக்கிய இலக்குகள் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இனி இன்டீரியர் டார்கெட், அதாவது ஈரானுக்குள்ளார இன்டீரியர் டார்கெட்டை குறிவைக்கப்படும். நாங்கள் இத்தனை நாள் எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய டார்கெட்டை மையப்படுத்தியிருந்தோம். இந்த வீடியோ பதிவு எல்லாமே வந்து நேற்று சாயந்தரத்துக்கு மேல் எடுத்த பதிவுகள், இரவு அப்புறம் காலை பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து ஈரான் மீது பெரிய தாக்குதல்களை கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இந்த 3 நிமிஷம் வீடியோ பதிவு இருக்கு பாருங்க, 3 நிமிஷத்துல அடி ஒரு 200-300 போர் விமானங்களுக்கு மேல ஒரே சமயத்துல மறுபடியும் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. நாளுக்கு நாள் இங்க அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் வந்து தாக்குதல்கள் அதிகமா இருக்கு. இவங்க ஒரு ஏவுகணைகள் அனுப்புனாங்கன்னா அவங்க பதிலுக்கு 1x100 கணக்கில் அனுப்புறாங்க, x100. அவங்களுடைய ஆயுத குடோன்கள், அவங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்கெல்லாம் அண்டர் கிரவுண்டில் வைத்திருக்காங்கன்றத முழுமையாக தகர்த்துட்டு வரும். ஆல்மோஸ்ட் 80% மேலே கிளியர் பண்ணியிருக்கிறோம். அதாவது
ஈரானிடம் ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 நாட்களில் நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சு வைத்துறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது சென்காம்னுடைய ரிசல்ட். நேற்று இரவு ஒரு சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு. எங்கன்னா அங்கே ஈரானுக்குள்ளார, அதாவது பஸ்ரா அப்படின்ற ஒரு ட்ரைப்ஸ் மக்கள் இருக்காங்க. அங்கே திடீர்னு அங்கே அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்று சுட்டுட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. உடனே அங்கே ட்ரைப்ஸினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 1 மில்லியன் அவங்கள யார் உயிரோடு பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1 மில்லியன் அப்படின்னு உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரு குரூப்பே கிளம்பிடுச்சு. ஆஹா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுச்சு. ஆக்சுவலாக சுட்டு வீழ்த்துற மாதிரி சொல்லலை, ஆனால் இல்லை அமெரிக்காவுடைய பைலட் ஒன்று சுட்டு வீழ்த்திட்டதா தகவல் வந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் ஓடி இருக்காங்க. சப்போஸ் அவங்க கைப்பற்றி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்களும் ஒரு மினி செல்ஃபி பைக்ஸ் தானே, கண்டிப்பாக அங்கே வீடியோ எடுத்திருப்பாங்க. வீடியோ மூலயமா நமக்கு கிடைச்சிடும். அதாவது ஈரானுக்குள்ளார என்னதான் பவர் இல்லை, நெட்டு இல்லை அப்படின்னாலுமே தாக்கல் நடத்துகிற பதிவுகள் எல்லாமே முழுமையாக கிளியராக கிடைக்குதுன்றது கூடுதல் தகவல். சரி, இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை முழுமையாக க்ளோஸ் பண்ணதுனால இத்தனை நாள் க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றம் இருந்ததுன்னா இன்னைக்கு ஏறல, லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நேற்று ஈரான் ஐநாவில் வந்து நாங்கள் எல்லா கப்பலையும் நாங்கள் தடுக்கணும்னு சொல்லலை, எங்களுக்கு ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்கா கப்பலை தவிர மீதி கப்பல்லாம் வந்து போகலான்ட்டாங்க. நேற்று கூட அவங்க ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அராக்சி அவர்களும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் பேசினதுக்கப்புறம் இந்தியானுடைய கப்பல் வருவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, சீனாவுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சீனா மட்டும் இல்லை, மற்ற நாடுகள் கூட போகலான்ட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த 2 நாடுகளை தவிர அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் வந்து ஐரோப்பா நாடுகளை தவிர மீதி எல்லாம் போகலான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால ஒரு பெரிய ரிலீஃப் பெரிய அளவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்பே அவங்க ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்சிடென்ட் ஆரம்பித்த அடுத்த நாளே கரெக்டாக பெரிய அளவுக்கான ஒரு எண்ணெய் கப்பலை இந்தியாவுக்காக அனுப்பி வச்சிட்டாங்க. சரி, கிட்டத்தட்ட கால்வாசி தொலைவு வந்திருக்கும். இப்போ அமெரிக்கா ஓடி வந்து அவசரமாக ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. ஏன்னா இதுலேயும் நம்ம தான் முந்திக்கணும், நாட்டாமையாக இருக்குன்னு. இந்த சம்பவம் 28ஆம் தேதி தாக்கல் நடத்துகிறாங்க. ரஷ்யா 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2ஆம் தேதி நைட்டு கிளம்புது. இன்னைக்கு டேட் வந்து 6ஆம் தேதி. இன்னைக்கு காலையில் அவங்க அமெரிக்காவோட ட்ரெஸர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, இந்தியா வந்து 30 நாளைக்கு வந்து கச்சா எண்ணெயை வாங்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதன் மூலயமா நாட்டாமை என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற பேச்சு தான் கேட்குறாங்கன்றாங்க. இன்னொன்று, நேற்று கூட நான் வந்து எல்லா நியூஸ்லேயும் அவங்க பத்திரிகைகள்லேயே கூட போட்டிருந்தாங்க, 2026 சவுதி அரேபியா ஈராக் வந்து பெரிய அளவுக்கு கெயின் மூமெண்ட்டாக இருந்தால் கூட தொடர்ந்து இந்தியா வாங்கி கொண்டு இருக்கிறது ரஷ்யாவிடம். அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட வாங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அமெரிக்கா தான் கெத்த காட்டணும், எங்களுக்கு தான் இருக்குன்றாங்க. பட் அவங்க சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் 30 நாளுக்குள்ளே வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது இல்லை. இப்போ எதிர்கட்சிகளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இளைய ஏகாதிபத்தியமே இந்தியாவுக்குள் வந்து யாரிடம் ஆயில் வாங்குவது, எத்தனை நாள் வாங்குவது என்பதை நாங்களே உங்களிடம் கேட்க வேண்டும், இந்தியா அடிபணிந்து விட்டதா அப்படின்ற மாதிரிலாம் இனி நீங்கள் இந்த டைலாக் எல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்த வண்ணமாக இருக்கிறது, அவங்க எப்படிப்பா முடிவு பண்ணலான்ட்டு. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி வந்து இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து உடனுக்குடனே பதிலடிகள் கொடுக்கணும், உடனுக்குடனே அந்த கண்டனங்கள் மீதிலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஜியோ பாலிடிக்ஸில் இருக்குமானா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இடத்தோ கவுத்தவனு எல்லா நாடையும் எதிர்க்க முடியாது, இடத்தோ கவுத்தவனு எதிர்க்கவும் முடியாது. பட்டு இப்போ மக்களுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு இல்லை, ஜியோ பாலிடிக்ஸின் மீது ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால் இதை சமாளிக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. இனி இல்லைப்பா அப்படின்னு ஒரு அறிக்கை விட போகிறாங்களா, இல்லை என்ன சொல்ல போகிறாங்கன்றது கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஏன்னா அறிக்கைகள் சற்று தாமதமாக தான் வந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு சார்பாக. நான் இந்த ஒரு விளக்கத்தை கூட சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா கடற்படை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய பெருங்கடலில் இலங்கை அருகே ஈரானுடைய போர்க்கப்பல் தாக்கப்பட்ட செய்தி அறிந்தவுடன் இந்திய கடற்படை மீட்பு பணிகளில் இறங்கியதாக விளக்கம். தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக இந்தியாவின் ரோந்து விமானம், உயிர்காக்கும் உதவி பொருட்கள் விமானம், INS ஷாக் போர்க்கப்பல் அனுப்பப்பட்டது. விபத்துக்குள்ளான கப்பல் இருந்தவர்களும் தொடர்ந்து தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது என்னைக்கு கொடுத்துருக்கணும் விளக்கம்? ஒரு நாளைக்கு முன்பு நடந்த சம்பவத்தை அன்னைக்கு கொடுத்துருக்கணும். எல்லாம் ரொம்ப டிலேவா வர்றதுனால மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்கல்ல, உடனே இங்க பதில் கேட்கறாங்கல்ல, பதில் வந்து கரெக்டா ரீச் ஆகாதனால இப்ப என்ன நடக்குது, அங்க ரியாக்ஷன் எதிர்வினையா மாறுதா. அப்ப இந்தியா என்ன செய்கிறதுன்ற ஒரு ரியாக்ஷன் வருது. அதனால கொஞ்சம் ஸ்பீடா இருங்க பாஸ். மக்கள் ரொம்ப அப்டேட்டட் ஆகுறாங்க, எல்லாருமே அப்டேட் ஆகுது. பாருங்க, நானே இப்ப ஒரு அப்டேட் சும்மா ஒரு 10 நிமிஷம் 1 ஹவர் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு, எங்க தாக்கல் இருந்துச்சு இன்னும் வரலையானும் போது 2 நாள் கழிச்சு நீங்க எல்லாம் அறிக்கை விடுவது சால சிறந்ததில்ல. அந்த விளக்கம் இன்னும் வராதனாலதான் இங்க கேட்கறாங்க ரொம்ப டீட்டெயிலா அது எப்படி அமெரிக்கா முடிவு எடுக்கலாம்,
எப்படி நீங்கள் வந்து அனுமதிக்கலான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தயாராக தான் இருக்கோம், அமெரிக்காக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது, நாங்கள் தரைப்படை அனுப்புகிறான்னு கேள்விப்படுறேன், வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம், தரைப்படையை மட்டும் அனுப்புனீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் உயிரோடு போகிறீங்கன்ற மாதிரி தான் கொண்டிருக்காங்க. ஐ ஆம் நாட் ஃபியர், வி ஆர் ரெடி டு அப்போசிட் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இன்னும் அவங்களுடைய செயலாளர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எங்கள் எல்லைக்குள்ளே காலை வச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட இறுதி நாட்களாக இருக்கும், அதற்காக தான் காமேனியின் மகன்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து ஒருத்தர் கூட நான் உயிரோடு அனுப்ப மாட்டேன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நேற்று ட்ரம்ப் சார்பாக வெள்ளை மாளிகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அதாவது பென்டகனில் ரகசிய கூட்டம் மாதிரி நடத்தினாங்களாம். அதில் ட்ரம்ப் கொஞ்சம் ஒரியாக இருக்கிறாராம். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் அமெரிக்கா எதிர்த்து பேச மாட்டாங்க, எதிர்த்து அடிக்க மாட்டாங்க, அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக அடிக்கிறாங்க, நம்ம பேச்சை மதிக்க மாட்டேன்றாங்க, நம்முடைய நிலைகளை அடிக்கிறாங்கன்ற ரொம்ப மனக்கவல் இருக்கிறாராம். அந்த மனக்கவலையை போக்குவதற்காக கொஞ்சம் ஈரானில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்களாம், ரொம்ப ஸ்பீடாக கண்ட்ரோல் எடுக்க சொல்கிறாராம். இது வந்து ட்ரம்ப் வந்து இல்லாத மான பிரச்சனையாக இருக்குது, சப்போஸ் இன்னும் ஒரு 15-20 நாள் எழுத்தா செட் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்கப்பான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த பயம் போயிடுமா, ஒரு வேதநாயகனாவே பயம், அந்த பயம் போயிடுச்சுன்னா வேதநாயகத்துக்கு மேலே பயம் இருக்காது இல்லையா, அது மாதிரி தான் சொல்கிறாரு. அதனால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக தனது கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விவகாரம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இன்னைக்கு உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு அனுமதி கொடுக்கலாம், இதை வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு இருக்காங்க. ஐரோப்பா தரப்புலேயே தனது கவலை தெரிவித்திருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு வேதனை, அந்தந்த நாடுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு வேதனை. இப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் ஏன் நம்ம ஈரான்கிட்ட வாங்கலை, கேன்சல் ஆச்சுன்னாங்க, வாங்கினதுக்கப்புறம் அது எப்படி அமெரிக்கா அனுப்பலான்னு இங்கே ஒரு வேதனை எதிர்கட்சிகளுக்கு. அங்கே என்ன வேதனை அப்படின்னா, அது எப்படி நீங்கள் அமெரிக்கா வந்து திடீர்னு அலோவ் பண்ணலாம், அவ்வளோ போச்சா, இத்தனை நாள் எல்லாம் போச்சா, கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு சாதகமாக வந்துருச்சுன்ற ஒரு மனக்கவலையை வெளியிட்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி சார்பாக. அப்படி என்றால் நாங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸை காப்பாற்றணுமா வேணாமா முடிவு பண்ணுங்க அவங்க தரப்புல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இனி அங்கே அந்த நாடுகள் முடிவு எடுக்க வேண்டியது சாலைச்சிருந்தது. அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுஜல், நன்றி, வணக்கம்.